வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் டு ஏகிப் அகாடமி. ஸோ கிளாஸ் 2 ரைட். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் 2 ரைட். நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரீஸோட 2வது வீடியோ. நம்ம சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ற மக்களுக்காக பிஐபி நியூஸை இன்க்ளூட் பண்ணி நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட 2வது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் வந்து வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து அதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் தான் இது. அகைன் நம்ம ஆகஸ்ட் மந்த் தான் பார்க்க போறோம். ஸோ வி நீட் டு கம்ப்ளீட் ஃபாஸ்ட். ஸோ கொஞ்சம் வேகமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே அடுத்து வரதெல்லாம் சிம்பிள் நியூஸஸாக தான் இருக்கும். இடையில 1-2 மட்டும் கொஞ்சம் பெரிய நியூஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதி ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் நியூஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ். அகைன் இதுவும் எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ரைட். லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஏஐ பவர்டு அங்கன்வாடி சொன்னா. ஏஐ பவர்டு அங்கன்வாடி ஞாபகத்துல இருக்கா? நோட்டை பெறட்டுறீங்களா? எழுதிருக்கீங்களா? அங்கன்வாடி அது எங்க? அதுவும் மகாராஷ்டிரா தான், நாக்பூர் தான். இது வந்து வேற வில்லேஜ், சட்னாவரி நாக்பூர் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் ரைட் இஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ். இது யாரு லான்ச் பண்ணி விட்டுருக்கா? தேவேந்திர பட்னாவிஸ், சிஎம் ஆஃப் எங்க? மகாராஷ்டிரா. ஓகேவா ரைட். இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ விவசாயிகளுக்கு ட்ரோன் கொடுக்குறது, அந்த வில்லேஜை டெக்னாலஜிக்கலா டெவலப் பண்றது, ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் கொடுக்குறது, மொபைல் பேங்கிங் கொடுக்குறது, ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ், அட்வான்ஸ்டு சர்வைலன்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் கொண்ட ஒரு ஸ்மார்ட் வில்லேஜா அதை மாத்துறது. அகைன் இது ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான், 1800 ரெசிடென்ட்ஸ் தான். அது நமக்கு தேவையில்லை. ஒரு வில்லேஜினுடைய எல்லா விஷயங்களையும் ஸ்மார்ட்டா பண்றது, ஸ்மார்ட் இன் த சென்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடா பண்றது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதை வந்து லான்ச் பண்ணது மகாராஷ்டிரால. எந்த வில்லேஜ்ல? சத்னாவரி அப்படிங்கிற வில்லேஜ், நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேவா ரைட். ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாஸ் லாங்கஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் வந்தே பாரத். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ட்ரெயின் 18 அப்படிங்கிற பேர்ல தான் லான்ச் பண்ணாங்க. மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்தே பாரத் அப்படின்னு மாத்தினாங்க. ஸோ வந்தே பாரத் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய வேகமான ரயில் ரைட். இந்த ரயிலினுடைய வேகம் வந்து சராசரியா 130+ km/h போகும் அப்படிங்கிறாங்க. நிறைய வந்தே பாரத்தை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல லாங்கஸ்ட்னா அதிகமான கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய வந்தே பாரத் எங்க இருந்து அப்படின்னா அஜ்னியில இருந்து புனேக்கு ரைட். அஜ்னி அகைன் மகாராஷ்டிரால இருந்து ரைட். அஜ்னி புனே மகாராஷ்டிரால இருந்து 881 km டிராவல் பண்ணி கேஎஸ்ஆர் பெங்களூர். அப்ப நீங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்? புனே டு பெங்களூர் ரைட்டா. இதுதான் வந்து லாங்கஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின். 881 km ரைட்டா. இப்ப வந்தே பாரத் மாதிரியே அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க ரைட். அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து சீட்டிங் மட்டும் தான் நீங்க உட்காந்து மட்டும் தான் போக முடியும். அம்ரித் பாரத் அப்படிங்கிறது ஸ்லீப்பர் கோச்சஸோட, நார்மலா ஒரு ட்ரெயின் நீங்க போயிருப்பீங்க, ஸ்லீப்பர் கோச்சஸோட உள்ள ஒரு ட்ரெயின். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ரீசெண்டா, அதாவது இன்னைக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இன்னைக்கு தான் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து, அதாவது 25th செப்டம்பர் ரைட். 25th செப்டம்பர் ரைட். இதுதான் ஃபர்ஸ்ட் ரன் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கு. எங்க இருந்து எங்க போச்சு அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட்ல போடுங்க ரைட். இது வந்து நம்ம செப்டம்பர் நியூஸ்ல பார்ப்போம். இது நான் உங்களுக்கு ஒரு ஹிண்டா கொடுக்குறேன். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பர் கோச்சஸோட, வந்தே பாரத்தோட ஸ்லீப்பர் கோச் வெர்ஷன் தான் அம்ரித் பாரத். எந்த மாவட்டத்துல இருந்து எந்த மாவட்டத்துக்கு? தமிழ்நாட்டுல இருந்து நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துக்கு போச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெயின், அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ரைட். லாங்கஸ்ட் வந்தே பாரத் புனே டு பெங்களூரு ரைட். அடுத்த நியூஸ். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ராணுவ உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி, அதாவது 1,51,000 கோடி ரூபாய்க்கு நம்ம டிஃபென்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்ட். லாஸ்ட் ஃபினான்சியல் இயரோட கம்பேர் பண்ணும்போது 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரைட். ராணுவ உற்பத்தி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் இயரோட எத்தனை பர்சன்டேஜ்? 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? 1.51 lakh crore, 1,51,000 கோடி. ஓகேவா ரைட். அதே மாதிரி பினான்சியல் இயர் சின்ஸ் 2020 இருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 90% இன்க்ரீஸ். அதாவது ஆஃப்டர் கோவிட் நம்ம டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், அல்லது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா.
ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.51 lakh crore and 18% கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் போமா? அடுத்த நியூஸ். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஏஐ எனேபிள்டு ட்ரோன் பேஸ்ட் கிளவுட் சீடிங். கிளவுட் சீடிங் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கிளவுட் சீடிங் என்ன? மேக விதைப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். ஒரு மலையை செயற்கையா உற்பத்தி பண்றது தான் கிளவுட் சீடிங். ஓகே, மலையை செயற்கையா உற்பத்தி பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரோனை பேஸ் பண்ணி கிளவுட் சீடிங் பண்றாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலா இது எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜஸ்தான் வந்து ஒரு பாலைவன மாநிலம். அதுல வந்து பருவமழை வந்து கிடையாது. ஸோ அங்க இந்த கிளவுட் சீடிங்கை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பாக்குறாங்க. ரைட், இதுல கிளவுட் சீடிங்ல மெயினா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற கெமிக்கலை தான் யூஸ் பண்ணி இந்த கிளவுட் சீடிங்கை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரைட்டா, மேகத்துல போய் சோடியம் குளோரைடை தூவுவதன் மூலமா என்ன ஆகுது, ஒரு மலையை உற்பத்தி பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்? ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஏஐ எனேபிள்டு ட்ரோன் பேஸ்ட் கிளவுட் சீடிங். ஓகே, ட்ரோன் பேஸ்ட் கிளவுட் சீடிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஓகேவா? ரைட், அடுத்த நியூஸ் போமா? நெக்ஸ்ட் நியூஸ், மிஷன் ராஃப்தார். ரைட், இதுவும் ரயில்வே சம்பந்தமான ஒரு நியூஸ் தான், ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா ரயில்வே சம்பந்தமானது கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? ரயில்வே எக்ஸாமுக்கு தான் படிக்கிறோம். ஸோ இப்போ ரயில்வே சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், ஸோ மிஷன் ராஃப்தார்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். மிஷன் ராஃப்தார் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ரயில்களினுடைய வேகங்களை, சராசரி வேகத்தை அதிகரிக்கிறது. அதாவது எந்த ட்ரெயின்ஸ்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், அதாவது குட்ஸ் ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா? பேசஞ்சர் ட்ரெயின்ல குட்ஸ் ட்ரெயின்ஸ், அந்த ரயிலினுடைய வேகத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக துவக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஆவரேஜ் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக துவக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் அந்த ராஃப்தார். மிஷன் ராஃப்தார் இந்தியன் ரயில்வேஸ் 2016-17 லான்ச் பண்றாங்க. ஓகேவா? இப்போ வெஸ்டர்ன் ரயில்வே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் 2x25 கிலோவாட் எலக்ட்ரிக் டிராக்ஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அண்டர் மிஷன் ராஃப்தார். ஓகே, இதை வச்சுதான் அந்த நியூஸே வருது. ரைட், மிஷன் ராஃப்தார்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நியூஸ் நான் வந்து போட்டிருக்கேன். மிஷன் ராஃப்தார் அப்படிங்கிறது குட்ஸ் ட்ரெயின்ஸோட ஆவரேஜ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மிஷன். ரைட்டா, இது 2016-17 ரயில்வே பட்ஜெட்ல அனௌன்ஸ் ஆகி இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே கூட்ஸ் அப்படிங்கிறது தான் ரெவென்யூவை ஹையா கொடுக்கக்கூடிய ஒரு இந்தியன் ரயில்வேஸோட ஒரு பார்ட். ஓகேவா? ரெண்டுமே இருக்கு இல்லையா? பேசஞ்சர் இருக்கு, கூட்ஸ் இருக்கு. ஸோ கூட்ஸ் தான் மெயின் பார்ட்டா நிறைய ஃப்ரைட் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரயில்வேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் நிறைய கூட்ஸ் ட்ரெயினை பார்க்கலாம். ஸோ அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான் மிஷன் ராஃப்தார். ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ரைட், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வெஸ்டர்ன் ரயில்வே, இந்த ராட்லாம் டிவிஷன்லாம் தேவையில்லை. ரைட்டா, நெக்ஸ்ட் நியூஸ், நாசா முக்த் பாரத் அபியான் யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா August 15, 2020. ரைட், 2020 எதுக்காக அப்படின்னா நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன். இது வந்து இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. ஸோ அதோட கமாமரேஷனா இந்த நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ரைட், இப்போ இங்க இந்த ட்ரக் அப்படிங்கிறது நெகட்டிவ் தாட்ல அதாவது அன்வான்ட் ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த NMBA, நாசா முக்த் பாரத் அபியான். ஓகேவா? அதாவது நெகட்டிவ் ஃபார்ம். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக் ஃபார்மேஷன் ஒன்று சொன்னேன். அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், மருந்துகள். இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம், போதைப் பொருட்கள். ரைட், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் NMBA. August 15, 2020 லான்ச் ஆச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி தான் அதை லான்ச் பண்ணாங்க. ரைட், இதுல வந்து த்ரீ ப்ராங்ட் அப்ரோச். என்னென்ன அப்படின்னா சப்ளை கண்ட்ரோல், போதைப் பொருட்கள் பரப்பப்படுவதை தடுக்கணும், டிமாண்டை ரெடியூஸ் பண்ணணும், யாருக்கும் தேவைப்படாமல் பார்த்துக்கணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுக்காக ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, 14446 அப்படிங்கிறது தான் அந்த ஹெல்ப்லைன் நம்பர். 14446 தான் NMBAவோட அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பர் டு மேக் இந்தியா ட்ரக் ஃப்ரீ. ஓகேவா? போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் நாசா முக்த் பாரத் அபியான். 2020 துவங்கப்பட்ட ஒரு திட்டம், 5 ஆண்டுகள் ஆகிருக்கு. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் கொஞ்சம் வேகமா போற மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்லை, அப்பதான் முடிக்க முடியும், இல்லைன்னா பரீட்சை வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட
ஒரு ஸ்பீச். 79th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ஆகஸ்ட் 15 2025 செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 79th இண்டிபெண்டன்ஸ் டேல பிரதமர் மோடி நிறைய அறிவிப்புகளை வந்து அறிவிச்சிருக்காரு. அதனுடைய முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபேக்ட்ஸை பார்த்துடலாம். நரேந்திர மோடி 12th கன்சிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இந்தியாவினுடைய அதிகமா டெலிவர் பண்ணது வந்து நேரு. ஓகே, அதிகமா டெலிவர் பண்ணது வந்து நேரு. He was delivered 17 இண்டிபெண்டன்ஸ் டே அட்ரஸஸ். யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் மோடி தான் அதிகமான கன்சிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை கொடுத்தவர். ஓகே, 12 முறை. அதுக்கு அடுத்து முன்னாடி யார் இருந்தானா, நேரு இருந்தாரு. நேருக்கு அப்புறம் அவங்க பொண்ணு இந்திரா இருந்தாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க. இந்திரா காந்தியை பீட் பண்ணி இப்ப அந்த இடத்த மோடி அடைஞ்சிட்டாரு. இந்திரா காந்தி வந்து 11 தடவை கன்சிக்யூட்டிவா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இப்ப மோடி 12 தடவை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி மோடியோட அல்லது எந்த பிரைம் மினிஸ்டரோட லாங்கஸ்ட் ஸ்பீச் 103 நிமிஷம் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கும் மேல. ஓகேவா, 103 நிமிஷம் பேசியிருக்காரு நரேந்திர மோடி. ஸோ லாங்கஸ்ட் பை எனி பிஎம் இன் இந்தியன் ஹிஸ்டரி. இந்திய வரலாற்றிலே அதிகமான நிமிடங்கள் பேசிய பிரதமருடைய ஸ்பீச் வந்து இதுதான், 103 நிமிஷம். இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட்ஸா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட், இது எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ரெட் ஃபோர்ட். இப்போ வந்து இந்தியாவினுடைய லாஸ்ட் இயர் வந்து அவங்க என்ன அம்ரித் பாரத் வந்து அவங்களுடைய தீமா இருந்துச்சு. அமிர்த கால இந்தியா அப்படிங்கிறது தீமா இருந்தது. இந்த வருடம் நாய பாரத் அதனுடைய மெயினான தீம் என்னன்னா விக்ஷித் பாரத் பை 2025, வளர்ந்த இந்தியா 2047 விக்ஷித் பாரத் 2047. இந்த கரண்ட் இயருக்கான தீம் என்ன அப்படின்னா நியாய பாரத். ஓகேவா, நியாய பாரத். ரைட், தென் இதுல மோடி பேசின மிக முக்கியமான நியூஸஸ் எல்லாம் என்னென்ன, அவர் என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஎம் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. பிஎம் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. அகைன் ரோஸ்கர் அப்படின்னா வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட்னு மீனிங். ரோஸ்கர்னா என்ன? எம்ப்ளாய்மெண்ட். அப்ப பேரை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அப்ப இது ஒரு வேலை வாய்ப்புக்கான திட்டம். என்ன லான்ச் பண்றாருன்னா மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஒர்த் அரௌண்ட் 1 lakh crore ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. ரைட், யாருக்காக? டிசைன் டு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் செக்டார் எம்ப்ளாய்ஸ். பிரைவேட் செக்டார்ல முதல் முறையா வேலைக்கு சேர்ந்தவங்களை சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த பிஎம் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனாவை லான்ச் பண்றாங்க. ரோஸ்கர்னா எம்ப்ளாய்மெண்ட்னு பொருள். அப்ப இந்த ஸ்கீமை பார்த்ததும் அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். அதை பத்தி மோடி லான்ச் பண்ணிருக்காரு, அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. ரைட், அடுத்து சுதர்ஷன் சக்ரா மிஷன். அதாவது இந்தியாவை இன்னும் வந்து சர்வைலன்ஸ்ல இன்னும் டாப்பு கொண்டு போறதுக்கு, டிஃபென்ஸ்ல டாப்பு கொண்டு போறதுக்கு சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். ரைட்டா, இது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்னா, இப்போ வெளி அதாவது எதிரி நாடுகள்ல இருந்தோ அல்லது போரின் போதோ அவங்க வந்து ஏவுகணைகள் ஏவி விடுவாங்க இல்லையா. நீங்க இந்த ரீசெண்டா யூடியூப்லாம் நிறைய ஷார்ட்ஸ், யூடியூப்ல ஃபேஸ்புக்லாம் வரும். ஏதாவது ஏவுகணைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி வெடிக்க வைக்கும் இல்லையா, அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அது அந்த ஆர்டிலரி சிஸ்டமை டெவலப் பண்றதுக்காக சுதர்ஷன் சக்ரா மிஷனை வந்து லான்ச் பண்றாங்க. இது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2035 முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். இது எதை பேஸ் பண்ணதுன்னா இஸ்ரேலோட அயன் டோம். ரைட், அயன் டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலோடது, அயன் டோம். ரைட், இது வந்து இஸ்ரேலி டிசைன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சுதர்ஷன் சக்ரா மிஷன் அப்படிங்கிறத மோடி அறிவிச்சிருக்காரு. இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இதை அறிவிச்சிருக்காரு. ஓகேவா, இப்போ ரீசெண்டா நீங்க ட்ரம்ப் வந்து கோல்டன் டோம் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். கோல்டன் டோம் அப்படின்னா தங்க பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பலப்படுத்துறதுக்காக அவர் கோல்டன் டோம் அனௌன்ஸ் பண்ணாரு. அதனுடைய இந்திய வெர்ஷன் தான் சுதர்ஷன் சக்ரா மிஷன். ஓகேவா, 2035 முடிக்க போறாங்க இஸ்ரேலோட சப்போர்ட்டோட. ரைட், அதே மாதிரி நேத்து நான் சொல்லியிருந்தேன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ செமிகண்டக்டர் சிப்ல இந்தியாவை டெவலப் பண்றதுக்காக ஒரு ஸ்கீமையும் அவர் லான்ச் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு திட்டத்தையும் அவர் அறிவிக்கிறாரு. ரைட், அது 2025 செமிகண்டக்டர் சிப்ல நம்ம டாப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஓகேவா, ரைட். தென் நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டியும் அவர் அனௌன்ஸ் பண்ணி, இதுல ஸ்பெசிஃபிக்கா அவங்க எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, அதனால இது ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லலை. இப்போ இது ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸ், அதனால டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். அடுத்த ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸ் இல்லை. ரைட், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜியில அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல 10 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 அணு உலைகளை நம்ம உருவாக்க போறோம் இன் நெக்ஸ்ட் 2 decades. அடுத்த 10 வருடங்கள், அதாவது அடுத்த 20 வருடங்களுக்குள்ள 10 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நம்ம கொண்டு வர போறோம். அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை 10 times அதிகமாக்கணும்
அப்படிங்கிற மாதிரியும் மோடி அறிவிச்சிருக்காரு. 10 மடங்கு அதிகமாகணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ரைட், இது எல்லாமே 2047 அடிப்படையாக கொண்டது. விக்சித் பாரத் 2047 அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? தென் ரைட், இதெல்லாம் மோடி அனௌன்ஸ் பண்ணது. இதுல இந்த சுதர்சன் சக்ரா ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரோஜ்கர் யோஜனாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக அவர் ஜிஎஸ்டி பத்தி ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதை பின்னாடி இன்னொரு நியூஸை தனியா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ரைட், இதை ஒட்டி அதே மாதிரி இந்த டேட்டாஸும் கொஞ்சம் பார்த்துக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன். சுதந்திர தினத்தன்னைக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கேலண்ட்ரி மெடல்ஸ் வந்து 1090 பேருக்கு டோட்டலா கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டல் கேலண்ட்ரி மெடல்ஸ் அண்ட் சர்வீஸ் மெடல்ஸ் வந்து 1090. அதுல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் சிஏபிஎஃப்ஸ் மட்டும் 127. ரைட்டா? இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த ஃபேக்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். நான் இதுல ரொம்ப செலக்டிவா தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லலை. இதை மட்டுமாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? பிஎம் மோடிஸ் மார்க்ஸ் 6 years ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் திட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஜல் ஜீவன். ஸோ ஜல் அப்படின்னா நீர். அப்ப நீர் பாதுகாப்பு அல்லது நீர் மேலாண்மை தொடர்பான ஒரு திட்டம். இது எப்ப லான்ச் ஆகுது? 15th August 2019. இதுக்காகவே ஒரு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணாங்க. நீர்வளத்துறை அமைச்சகம் அப்படின்னு இருந்ததை மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்னு மாத்தினாங்க. ரைட், இது 2019 August 15 உருவாக்கப்பட்டது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 2028 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அனைத்து வீடுகளுக்கும் டேப் கனெக்ஷன், நீர்க்குழாய் அமைத்தல். அனைத்து வீடுகளுக்கும் நீர்க்குழாய் அமைத்தல். நீர்க்குழாய் மூலமா தண்ணீர் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இப்போ ரீசெண்டா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அச்சீவ்மெண்ட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 81% வீடுகள் வந்து தண்ணீர் குழாய்கள் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற டேட்டா இருக்கு. ஓகேவா? ரைட், இன்னும் ஆனா நிறைய வீடுகளுக்கு போல, அதனால இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஜல் ஜீவன் மிஷன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து டேப் கனெக்ஷனா? நேத்து கிளாஸ்ல எல்பிஜி கனெக்ஷனுக்கு நான் ஒரு ஸ்கீம் சொன்னேன். எல்பிஜி கனெக்ஷனுக்கு ஒரு ஸ்கீம் சொன்னேன். அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ரைட், ஓகே. அடுத்து இந்தியன் ரயில்வே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரயில்வே டிராக்ஸ் இடையில, இப்போ ரயில்வே ட்ராக் இப்படி இருக்குன்னா இந்த ட்ராக் இடையில ஸ்லீப்பர்ஸ் இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? இதுக்கு இடையில இப்போ சோலார் பேனல்ஸ் வச்சிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ரிமூவபிள் சோலார் பேனல். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணுவாங்க? சோலார் பேனல் வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ட்ரெயின் போகாத டயத்துல எல்லாத்துலயும் இந்த இடத்துல சன்லைட் பட்டு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகும். அப்படி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. அகைன் எதுக்காகனா, கிரீன் எனர்ஜி இனோவேஷன் தான். நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்தியா வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா? எப்போ என்ன டார்கெட் வச்சிருக்காங்க? 2070. அந்த 2070 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரயில்வேஸோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் ட்ராக்குக்கு நடுவுல ரிமூவபிள் சோலார் பேனல்ஸை பிளேஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரைட்டா? இது எங்க பண்ணிருக்காங்கன்னா, வாரணாசி, உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய வாரணாசியில இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் அவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ரைட், இது வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ரயில்வேவோட ஒரு இனிஷியேட்டிவ். உத்தரப்பிரதேஷ், அதாவது வாரணாசி, பனாரஸ்னாலும் வாரணாசினாலும் ஒரே ஊர் தான். பனாரஸ் தான் வாரணாசின்னு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. பழைய பேர் பனாரஸ். ரைட்டா? பனாரஸ் பட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பனாரஸோட தற்போதைய பேர் தான் வாரணாசி. ஸோ அங்க அவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், ரயில்வே ட்ராக் இடையில ரிமூவபிள் சோலார் பேனல் எங்க அப்படின்னா வாரணாசியில. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த நியூஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் மோடியோட ஸ்பீச்சோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். அதுல வந்து மோடி சொன்னாரு, தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னாரு. முத்து படத்துல சொல்லுவாங்க இல்லையா? ரைட், அது மாதிரி அவர் ஒன்று அறிவிச்சார், தீபாவளி பரிசுன்னு அறிவிச்சாரு. என்ன அறிவிச்சார் அப்படின்னா, ஜிஎஸ்டிஸை நாங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், 4 ஸ்லாபா இருந்ததை 2 ஸ்லாபா மாத்திட்டோம் அப்படின்னு அவர் அறிவிச்சாரு. அதை வந்து கவர்மெண்ட்டும் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்துச்சு, என்ன பிளான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஜிஎஸ்டி முதல்ல ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே, அது ஒரு மறைமுக வரி. மறைமுக வரினா என்னன்னு தெரியும் இல்லையா? அப்ப டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா யாரு மேல வரி விதிக்கப்படுதோ அவரே வரியை கட்டுவார், அது டைரக்ட் டாக்ஸ். ஆனா வரி வேறொரு ஆள் மேல விதிக்கப்பட்டு வேற ஒருத்தர் வரியை கட்டாருன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன், ஓகேவா? இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் நான் வாங்குறேன் அப்படின்னா, அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கினவர் வந்து கடைக்காரர் வாங்கிட்டு வருவார். ஓகே, ஷாப்கீப்பர் வாங்கிட்டு வருவார். ஆனா பையர் நான் அந்த கடைக்காரர்ட்ட இருந்து வாங்கிடுவேன். இப்போ இந்த பிஸ்கட் மேல இருக்கிற டாக்ஸை இவர் கட்டியிருக்க மாட்டாரு, நான் தான் கட்டியிருப்பேன். ஓகே, அது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் தானே, நீங்க தான் கட்டுவீங்க. அப்போ ஒருத்தர் மேல விதிக்கப்பட்ட வரியை வேற ஒருத்தர் கட்டினா அதுக்கு பேரு இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். அது அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு இன்னொரு பேர் வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ். முன்னாடி வேட்னு இருந்தது தான், இப்போ ஜிஎஸ்டின்னு ஆயிடுச்சு. ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்கு இந்தியா முதல் முறையா 2000
ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. வாஜ்பாய் கவர்மெண்டே ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. ஆனா அது நடக்கல. லேட்டரா எப்ப நடக்குது அப்படின்னா விஜய் கேல்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். விஜய் கேல்கர் இவர் யாருங்கிறத நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வரும். ஹி இஸ் அ ஹெட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டானா விஜய் கேல்கர் இருந்திருக்காரு. ரைட். அவர் அட்வைசர் டு ஃபினான்சியல் மினிஸ்ட்ரியா இருந்தபோது ஜிஎஸ்டி பத்தி அதனுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1 ஜூலை 2017 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஜிஎஸ்டியை கிரியேட் பண்ணாங்க. ரைட். பிக்கஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. எல்லா இன்டைரக்ட் டாக்ஸஸையும் ஒழிச்சிட்டு ஒரே இன்டைரக்ட் டாக்ஸா மாத்தினாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டின்னு மாத்தினாங்க. அந்த ஜிஎஸ்டியில அதுல 3 இருக்கு. ஓகே, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி இருக்கு. 3மே இருக்கு. ரைட். இப்போ அது கொண்டு வரப்படும் போது அதுல 4 ஸ்லாப்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? 4 ஸ்லாப்ஸ் இருந்துச்சு. இப்போ அதை 2 ஆக்கிட்டாங்க. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா 0, 5, 12, 18, 28 இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 0 இருக்கு, 12ஐயும் 28ஐயும் ரிமூவ் பண்ணிட்டு 5 and 18 மாத்திட்டாங்க. அது போக ஹையஸ்டா 40% இருக்கு. 40% வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் ஆர் வந்து இந்த நம்ம பான் மசாலா, சிகரெட்டு, ஆல்கஹால் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. மீதிக்கெல்லாம் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருக்கலாம், விலைகள்லாம் குறையுது. ரீசெண்டாக வந்து ஒரு கார் கம்பெனி வந்து 30,000 காரை ஒரே நாளில் சேல் பண்ணுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ரைட். அப்போ ஜிஎஸ்டி குறையிறது அப்படிங்கிறது மக்களுக்கு பயனுள்ளது தான். அது ஆரம்பத்திலேயே வந்து அவங்க 4 ஸ்லாபாக இருந்தது, இப்போ 2 ஸ்லாபாக குறைச்சிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா 1954 பிரான்ஸ் தான் அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, பிரான்ஸ் தான் ஜிஎஸ்டியை முதலாக கொண்டு வந்த நாடு வந்து பிரான்ஸ். இந்தியா 2017 அதை அடாப்ட் பண்றாங்க. ரைட். இப்போ 2 ஸ்லாப் தான், 5% and 18%. ஓகேவா? ரைட். ஸோ இதுல மோஸ்ட் ஆஃப் தி 12% இருந்தது எல்லாத்தையுமே 5% கொண்டு வந்துட்டாங்க. 28 இருந்ததெல்லாம் 18க்கு கொண்டு வந்துட்டாங்க. 40% ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து லக்ஸரி குட்ஸுக்கு, அதாவது அது லக்ஸரி காரா இருக்கலாம், லக்ஸரி ஐட்டம்ஸா இருக்கலாம், பான் மசாலா, சிகரெட், ஆல்கஹால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ஜிஎஸ்டியை ரொம்ப அதிகப்படுத்தி விட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் தான் இதெல்லாம். விஜய் கேல்கரை மறந்துடாதீங்க, இயர் அண்ட் டேட்டை மறந்துடாதீங்க. இந்த 1 ஜூலை 2017 இருந்து 1 ஜூலை என்ன ஆக்கிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி டே ஆக்கிட்டாங்க. அது வந்து ஜிஎஸ்டி தினம். ரைட்டா? 101வது சட்ட திருத்தத்தை மறந்துடாதீங்க. ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ், நேபாள் officially joined India-led International Big Cat Alliance, IBCA, International Big Cat Alliance. பிக் கேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பூனை இனத்தை சேர்ந்த வனவிலங்குகளான டைகர், அதாவது சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஒரு அலையன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இப்ப ரீசெண்டா நேபாள் ஜாயின் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்தியா எப்ப இதை லான்ச் பண்ணாங்க, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 2023 நரேந்திர மோடி தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. முக்கியமான பூனை இனங்கள், காடுகளில் வாழக்கூடிய பூனை இனங்கள், ரைட்டா, எல்லாமே புலி, சிறுத்தை, சிங்கம் எல்லாமே பூனை இனம் தான். அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை லான்ச் பண்றாரு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா? நியூ டெல்லியில இருக்கு. இதை எப்ப லான்ச் பண்ணாரு, ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒன்னா லான்ச் பண்ணிருக்கீங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். ப்ராஜெக்ட் டைகரோட 50th இயர் செலிப்ரேட் பண்ணும்போது மோடி இதை அனௌன்ஸ் பண்ணி வைக்கிறார். இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸை லான்ச் பண்ணி வைக்கிறார். ஓகேவா? இதுல மொத்தமா இப்போது வரைக்கும் நேபாளோட சேர்த்து 13 கண்ட்ரீஸ் வந்து மெம்பரா இருக்காங்க. ஓகேவா? 13 கண்ட்ரீஸ் மெம்பரா இருக்காங்க. முக்கியமா பூனை இனங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுதான் இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். ஞாபகத்தை வச்சுக்கலாமா? ப்ராஜெக்ட் டைகரோட 50 இயர்ஸ் ஆன 2023 அதை லான்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ப்ராஜெக்ட் டைகர் எப்போ? 1973 தான் ப்ராஜெக்ட் டைகருக்கான இயர். புலிகள் பாதுகாப்புக்கான மிக முக்கியமான ஒரு திட்டம் அது. ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், எஸ்பி கோயல். ரைட். இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எஸ்பி கோயல் சீஃப் செக்ரட்டரிலாம் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் இதை நம்ம எடுத்திருக்கோம். எஸ்பி கோயல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைமைச் செயலாளராக எஸ்பி கோயல் அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சீஃப் செக்ரட்டரிலாம் படிக்கணுமா? முடிஞ்ச அளவு படிச்சு வச்சுக்கிறது நல்லது. கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே. இவர் 1989 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் வந்து இப்போ யூபியோட சீஃப் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஒன்லைன் தான், எஸ்பி கோயல் யூபியோட சீஃப் செக்ரட்டரி, அவ்வளவுதான். வேற எதுவுமே பார்க்காதீங்க. ரைட்டா? மீதி எல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக போட்டிருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. ரைட். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நியூஸ், அடுத்து ஒரு சீஃப் செக்ரட்டரி பீகார், அம்ரித், பிராத்யாய் அம்ரித். ஓகேவா?
அம்ரித், ரைட். அம்ரித் அப்படிங்கிறவர் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பீகார். அம்ரித் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பீகார், ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ரைட். அப்ப கோயல் உத்தரப்பிரதேஷ், அம்ரித் பீகார், ரைட். அடுத்து ஹீட் ரெசிலென்ட் மூதாதி. கேரளா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் ரீசெண்டா கேரளா கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான வெப்பம் நிலவுனதுனால அதை டேக்கிள் பண்றதுக்கு ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணாங்க, ரைட்டா? ஹீட் ஆக்ஷன் பிளான் கேரளா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்றாங்க பை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாடி. அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டான மூதாதி அப்படிங்கிற பஞ்சாயத்துல ஹீட் ரெசிலென்ட் மூதாதி அப்படிங்கிற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான், அதிகமான வெப்பத்தை டேக்கிள் பண்றதுக்கான. ஏன்னா வெப்பத்தின் மூலமா கூட இழப்புகள் ஏற்படலாம், அதனாலதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதை லான்ச் பண்றாங்க, ரைட்டா? வெப்பத்தின் மூலமா ஏற்படக்கூடிய இறப்புகளை தடுப்பதற்காக ஹீட் ஆக்ஷன் பிளான லான்ச் பண்றாங்க. முதல் முறையா ஒரு மாநிலம் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் லெவல்ல லான்ச் பண்ண ஸ்கீம் வந்து இந்த ஹீட் ரெசிலென்ட் மூதாதி அப்படிங்கிற ஸ்கீம். இது கேரளா லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், கருடா திருஷ்டி, ரைட். கருடா திருஷ்டி இது என்ன அப்படின்னா, அகைன் இது ஒரு இனிஷியேட்டிவ் அல்லது ஒரு ஆப் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஓகே? இது ஒரு இனிஷியேட்டிவ். யார் லான்ச் பண்றா அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்டோட சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் இதை லான்ச் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃபேக் நியூஸோ அல்லது ஒரு சைபர் ஃப்ராடோ ஒரு ஹேட் ஸ்பீச்சோ வருதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு ஆப் மாதிரி அல்லது ஒரு டூல் மாதிரி. கருடா திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு டூல். இப்ப திருஷ்டினா என்ன சொல்லுவோம், நம்ம கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்ல திருஷ்டி சுத்தி போடுங்கிறாங்க. அப்ப திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு கெட்டதை குறிக்கக்கூடியது. அப்ப ஹேட் ஸ்பீச், சைபர் ஃப்ராடு அல்லது ஒரு ஃபால்ஸ் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டூல் தான் கருடா திருஷ்டி, ரைட். இதை யார் லான்ச் பண்ணிருக்கா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட், தேவேந்திர பட்னாவிஸ், ரைட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்றதும் தெரிஞ்சுக்கணும், ரைட்? சைபர் ஃப்ராடு, ஹேட் ஸ்பீச், ஃபால்ஸ் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையும், ஃபால்ஸ் நியூஸ்னா ஃபேக் நியூஸ் இது எல்லாத்தையும் அதெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த கருடா திருஷ்டி, ரைட். அடுத்த நியூஸ், கேட்டலிஸ்ட். கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதாவது பிசினஸை ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு திட்டமா கேட்டலிஸ்ட லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ரைட். கர்நாடகா கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம் தானது கேட்டலிஸ்ட். இது எதுக்காகனா, இப்ப கர்நாடகால வந்து ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவருடைய வேலையை சுலபமாக்கணும், ரைட்? இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவருடைய வேலையை சுலபமாக்கணும். அதுக்காக தான் இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஸ்கீமை லான்ச் பண்றாங்க, ரைட்டா? அப்ப நார்மலா கேட்டலிஸ்ட்னா என்ன மீனிங்? வினையூக்கி அப்படின்னு பொருள். வினையூக்கினா அந்த ஒரு வினையை வேகமாக்குறது, அதுதான் கேட்டலிஸ்ட். நீங்க அந்த நார்மல் கேட்டலிஸ்ட்னா அதானே. அப்ப நீங்க பிசினஸ் தொடங்க போறீங்கன்னா அந்த பிசினஸை வேகப்படுத்தணும், ஃபாஸ்டா அவனுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், ஃபாஸ்டா அவன் ஓப்பன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டோ அல்லது மானிட்டரி சப்போர்ட்டோ கொடுக்கணும், அவனை பிசினஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். எங்க லான்ச் பண்ணிருக்காங்க? பெங்களூர். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுடைய பிசினஸ் கேபிட்டலே பெங்களூர் தான். எல்லா டெக்னாலஜிக்கல் கம்பெனியும் பெங்களூர்ல தான் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த கேட்டலிஸ்ட் லான்ச் பண்ண ஸ்டேட் கர்நாடகா, ரைட். அடுத்து யூபியில இருக்கக்கூடிய ஜலாலாபுதீன் அப்படிங்கிற ஊரோட பேரை பரசுராம்புரின்னு மாத்துறதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜலாலாபுதீன், ரைட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேஷ்ல பிரயாக்ராஜ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அதனுடைய முன்னாள் பேர் வந்து அலகாபாத். இது மாதிரி இந்த பெயர்கள் எல்லாமே முகலாயர் காலத்திலையும் டெல்லி சுல்தான் காலத்திலையும் வைக்கப்பட்ட பெயர்கள், அதாவது அது இஸ்லாமிய பெயர்கள் அந்த பேர்லாம், ரைட். அலகாபாத், ஜலாலாபுதீன், இதெல்லாம் வந்து இஸ்லாமிய பெயர்கள். அதெல்லாம் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்து நேம்ஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிரயாக்ராஜ் அப்படின்னு மாத்திட்டாங்க, இப்ப பரசுராம்புரின்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, பரசுராமுடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால பரசுராம்புரி அப்படின்னு பேரை மாத்துறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், ஜலாலாபாத் அப்படிங்கிற ஊரோட பேரை பரசுராம்புரி அப்படின்னு மாத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு, ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், PME டிரைவ், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஆல்ரெடி நேத்து இவி வெஹிக்கிள் சம்பந்தமா ஒரு இண்டெக்ஸ் பார்த்துருப்போம், ரைட்டா? அது தொடர்பான ஒரு திட்டம் தான் இது இவி டிரைவ், அதாவது டிரைவ், பிரைம் மினிஸ்டர் டிரைவ் ஸ்கீம். இது எதுக்காகனா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அடாப்ட் பண்றதுக்கான அதுக்கான ஃபெசிலிட்டிஸை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கானது. அதே மாதிரி இவி மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் இது, ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, 2026 இருந்து 2028 வரைக்கும் ரன்னிங்ல இருக்கட்டும் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் என்னன்னா, டிரைவ் அப்படிங்கிற ஸ்கீமோட மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்,
ரைட். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த மினிஸ்ட்ரியோட, அதாவது இந்த ஸ்கீமுடைய நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ரைட். நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பஸ்ஸஸை ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோஸு, கேபு, பைக்ஸ்ன்னு எல்லாமே வந்துருச்சு. 2 வீலர் 3 வீலர்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அதை இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிஎம் டிரைவுடைய நோக்கம். நோடல் மினிஸ்ட்ரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். நீங்க பாட்டுக்கு ஆட்டோமொபைலோ அல்லது வேற ஏதோ போட்டுறக்கூடாது, அதனால கவனமா இருக்கணும். நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ரைட். அடுத்த நியூஸ் போலாமா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஆல்ரெடி இதை பத்தி நான் உங்களுக்கு நடத்திட்டேன். இருந்தாலும் இதுல எக்ஸ்ட்ராவா சில டேட்டாஸ் இருக்கு. ரைட். நான் இப்போ இதுக்கு முன்னாடி தான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் இந்த உஜ்வாலா யோஜனா தான். எல்பிஜி கனெக்ஷன் வந்து எந்த ஸ்கீமு கீழே அப்படின்னு கேட்டேன். இது உஜ்வாலா யோஜனா தான். இது எக்ஸ்ட்ராவா அடுத்து ஒரு நியூஸா வந்துச்சு. நான் நேத்துமே இதை பத்தி பேசினேன். பிஎம்யூஐ பேசினோம்ல, நம்ம கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு பேசினோம்ல, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. எங்க லான்ச் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2016 உத்தரப்பிரதேசில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. இது இப்ப கேள்வி இல்லை. இதுல நான் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எஸ்டிஜி வந்து 17 இருக்கும். இந்த 17 ஒரு தடவை ரீட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த திட்டத்தின் மூலமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 4 கோல்ஸை இந்தியன் கவர்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுது. முதல்ல எஸ்டிஜி 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இது எப்படி சார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், விறகடுப்புல எரிக்கும் போது அதுல ஏற்படக்கூடிய புகையும் தூசியும் உடல் நலத்தை பாதிக்கும். அதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து எஸ்டிஜி 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஏன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா, நீங்க விறகடுப்புல சமைக்கிறதுனால பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அதை தடுக்க முடியும், பெண்கள் பாதிக்கப்படுறதை தடுக்க முடியும். அடுத்து எஸ்டிஜி 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. இதுதான் மெயினான நோக்கமே, சுத்தமான எனர்ஜியை கொடுக்கணும் அப்படிங்கறதா நோக்கம். எஸ்டிஜி 13 காம்பட் கிளைமேட் சேஞ்ச். ஏன் இது கிளைமேட் சேஞ்சோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னா, விறகடுப்புல சமைக்கிறதோ அல்லது அது மாதிரி பொருட்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய புகையோ அதுல இருந்து ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல்ஸோ காத்துல கலக்கும் போது சுற்றுவட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது பாதிக்கும். அதனால அது கிளைமேட் சேஞ்சையும் தடுக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கு. இந்த 4 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டேட்டாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க உஜ்வாலா யோஜனா மூலமா. உஜ்வாலானா எல்பிஜி கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இது வரைக்கும் 10.33 கோடி எல்பிஜி கனெக்ஷன் இந்த திட்டத்திற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. 10.33 கோடி, அதாவது 10,33 லட்சம் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இந்த திட்டத்தின் மூலமா எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், பிஎம்எஃபிஒய், அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ரைட். என்ன ஸ்கீம்? கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். விவசாய பொருட்களுக்கான காப்பீட்டு திட்டம். ரைட்டா. விவசாய பொருட்களுக்கு காப்பீடு. உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருக்காரு, ஒரு வயல்ல வந்து நெல் போட்டிருக்காரு. திடீர்னு பெருமழையோ வெள்ளமோ புயலோ ஏதோ ஒன்று வந்து அவருடைய விவசாயம் வந்து பாதிக்கப்படுது, நேச்சுரல் கலாமிட்டி மூலமா அல்லது ஒரு பெஸ்ட். இப்போ நீங்க லோக்கஸ்ட் அட்டாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெட்டுக்கிளிகளை வந்து அந்த இதெல்லாம் நாஸ்தி பண்றது, அல்லது அந்த அந்த வயல்வெளியில இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்று வந்து அந்த நோய் மூலமா எல்லா பயிரும் அழிஞ்சு போறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சு. அந்த ஃபார்மர்னால அந்த பினான்சியல் லாஸை டேக்கிள் பண்ண முடியல, அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த ஃபசல் பீமா யோஜனா. ரைட். எல்லா விதமான கிராப்ஸுக்குமான ஒரு இன்சூரன்ஸ் தான் இது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காரிஃப் கிராப்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து 2% ஆஃப் சம் இன்சூர்டை வந்து என்னவா பே பண்ணணும்னா இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணணும். ரைட். இந்த அளவுக்கு டேட்டா தேவையில்லை. ஃபசல் பீமா யோஜனா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். காரிஃப் கிராப்ஸ்னா 2%, ராபி கிராப்ஸ்னா 1.5%. 1.5% அப்படிங்கிறது என்னதுன்னா, நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது பேமெண்ட் நீங்க கட்டுவீங்க இல்லையா, இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு சம்மர்டோ அதுல 1.5% நீங்க வந்து பிரீமியமா கட்டணும். பிரீமியம், அதுதான் கரெக்டான வார்த்தை. பிரீமியம் இன்ஸ்டால்மெண்ட். பிரீமியம் நீங்க கொடுக்கணும் இல்லையா, அந்த பிரீமியமா நீங்க கட்டுவீங்க. ஓகேவா? அடுத்து, ஒருவேளை ஹார்டிகல்ச்சர் ஆர் கமர்ஷியல் கிராப்ஸா இருந்துச்சுன்னா 5% நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியமா கட்டணும். ஓகேவா? ஃபார் காரிஃப் 2%, ராபி 1.5, ஹார்டிகல்ச்சர் ஆர் கமர்ஷியல் கிராப்ஸா இருந்துச்சுன்னா 5% நம்ம பிரீமியமா கட்டணும். ஃபசல் பீமா யோஜனா. ஓகேவா? ஃபசல் பீமா யோஜனா முதல் முறையா February 18, 2016 லான்ச் ஆகுது. 2016 லான்ச் ஆகுது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ், பிஎம் ஸ்வான் நிதி, SVA நிதி. ரைட். பிஎம் ஸ்வான் நிதி இது யாருக்காக அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், சாலையோர கடைகள் வச்சுருக்கவங்க, சாலையோரத்துல வாழக்கூடிய மக்கள், அவங்க கடை வச்சிருக்கக்கூடிய மக்கள், தொழிலாளர்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்வான் நிதி.
இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சாலையோரத்துல கடை வச்சிருக்கவங்களுக்கு மைக்ரோ கிரெடிட், சிறு அளவிலான கடன் உதவி, மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் தான் இது. ரைட்டா, சிறு அளவிலான கடன் உதவி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். 2020 லான்ச் ஆயிருக்கு. இதை வந்து இதனுடைய நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சகம் தான் இதனுடைய நோடல் மினிஸ்ட்ரி. ரைட், இது ஒரு மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம், அதாவது குறு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். குறுங்கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்வாநிதி. யாருக்கு? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு. யாருக்கு? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு. ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்து பிஎம்ஜேடிஒய், பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. இது மிக முக்கியமான ஒரு திட்டம், அனைவருக்குமான வங்கி கணக்கு அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் ஸ்கீம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் ஸ்கீம். இப்போ அகைன் லாஸ்ட் கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரைபல் இன்க்ளூஷன் ஸ்கீம் எது? ட்ரைபல் இன்க்ளூஷன் ஸ்கீம், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரைபல் இன்க்ளூஷன் ஸ்கீம், மலைவாழ் மக்களுக்கான உலகிலேயே மிகப்பெரிய திட்டம் எது? பதில் சொல்லுங்க, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ரைட், இப்போ பிஎம்ஜேடிஒய், பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா, இது வந்து அனைவருக்குமான வங்கி கணக்கை உருவாக்கணும். எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா மெயினா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும். அனைவருக்கும், யாருக்குமே கையில பணம் கொடுக்க கூடாது, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது இல்லையா, அது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த இதுக்கு அக்கௌண்ட் வேணும்ல, நீங்க பணம் கொடுக்கணும்னா அக்கௌண்ட் வேணும். இப்போ பணம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு ஸ்கீம் போடுறாங்க, பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட், யாரெல்லாம் அடல்ட்டா இருக்காங்களோ, 18 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட். எல்லா பேங்க்லயும் நீங்க சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எல்லாத்துலயுமே நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாம அவங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டாலோ அல்லது அவங்களுக்கு பென்ஷன் வந்தாலோ, இப்போ ஓல்டேஜ் பென்ஷன்ஸ் எல்லாம் அதுல தான் வருது. நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டையே ஆரம்பத்துல கொண்டு வந்துச்சு. அதாவது 1.8 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் சிங்கிள் வீக். ஓகேவா, ஒரே வாரத்துல 1.8 கோடி வங்கி கணக்குகள் துவக்கப்பட்டுச்சு இந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது. ரைட், இது ஒரு முக்கியமான ஸ்கீம், நல்ல ஸ்கீமும் கூட. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா, JDY, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபினான்சியல் இன்க்ளூஷன் ஸ்கீம், வேர்ல்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா, அடுத்த நியூஸ். அன்னதத்தா சுகிபாவா பிஎம் கிஷான் ஸ்கீம். அதாவது பிஎம் கிஷான் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சென்ட்ரலி ஒரு ஸ்கீம் இருக்கு. கிஷான்னா விவசாயம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதோட சேர்ந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திரால ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு, அன்னதத்தா சுகிபாவா ஸ்கீம். ரைட், எங்க? ஆந்திர பிரதேஷ்ல. இந்த பிஎம் கிஷானோட நோக்கம் என்னவோ அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கமும். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு ஒரு நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஆண்டுக்கு 20,000 ரூபாய் நிதி உதவி, 20,000 பெர் ஆனம். ஓகேவா, இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இதாக 20,000 கொடுக்க மாட்டாங்க. முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் 7,000 ரூபாய், அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 6,000 ரூபாய். ஸோ 7 + 7 வந்து 14,000 வந்துடும். அதோட இது ஒரு 20,000. ஒரு வருஷத்துக்கு எலிஜிபிள் ஃபார்மர்ஸ்க்கு 20,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். பிஎம் கிசானுடைய திட்டத்தினுடைய நோக்கமும் இந்த நிதி உதவி வழங்குறது தான். அன்னதத்தா சுகிபாவா பிஎம் கிசான் ஸ்கீம் லான்ச் பண்ணவர் சந்திரபாபு நாயுடு, எங்க? ஆந்திர பிரதேஷ்ல. ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போமா? அடுத்த நியூஸ், தாயுமானவர் திட்டம். அகைன் பேர்லயே இருக்கு, தாயுமானவர் திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா வயதான மக்களுக்கு, வயதானவர்களுக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கே சென்று ரேஷன் குட்ஸ், அதாவது ரேஷன் அரிசி, ரேஷன் பருப்பு, இந்த மாதிரி ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் தாயுமானவர் திட்டம். வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் லான்ச் ஆயிருக்கு. எவ்ரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஒவ்வொரு ரேஷன் கடைக்காரரும் வீட்டுக்கு போய் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. தாயுமானவர் திட்டம் லான்ச் பண்ணவர் MK ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? அடுத்த நியூஸ், ஸ்ரம் ஸ்ரீ ஸ்கீம். ஸ்ரம் ஸ்ரீ கண்டினியூஸா 3வது ஸ்டேட் ஸ்கீம். ஸ்ரம் ஸ்ரீ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. யாருக்காக அப்படின்னா பெங்காலி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரிட்டர்னிங் டு ஸ்டேட், அதாவது பெங்கால்ல இருந்து வேற மாநிலத்துல போய் வேலை பார்த்துட்டு இப்ப திரும்ப பெங்காலுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கான திட்டம். இந்த திட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க பெங்காலுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் பெர் மந்த்,
ஒரு வருஷத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல வந்து 1 இயர் ஆர் அன்டில் கெட் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல வேலை கிடைக்கிறது வரைக்குமோ அல்லது ஓராண்டுக்கு வந்து மாசத்துக்கு 5000 ரூபாய் நிதி உதவி. யாருக்கு? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு. அப்ப டார்கெட் பீப்புள் யாரு? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். லான்ச் பண்ணது யாரு? மம்தா பானர்ஜி. எங்க? வெஸ்ட் பெங்கால்ல. திட்டத்தினுடைய பேர் என்ன? ஸ்ரம்ஸ்ரீ. ஓகேவா, ரைட். அடுத்த நியூஸ் போமா. நெக்ஸ்ட் நியூஸ், முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா. அகைன் மகிழானா விமென்ஸ், பெண்கள். ரோஸ்கர்னா எம்ப்ளாய்மெண்ட். முக்கிய மந்திரினா சீஃப் மினிஸ்டர், சிஎம். அப்ப ஏதோ ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பெண்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. யார் அவர்? பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார். அப்ப மகிழா ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது பீகாரினுடைய ஒரு முக்கியமான திட்டம். யாருக்காக அப்படின்னா, அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். ஓகேவா, ப்ரொமோட் விமென் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உற்பத்தி செய்து கொடுக்கணும், அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பை, உமன் எம்பவர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்குமான ஒரு திட்டம் தான் இதனுடைய நோக்கம். யார் லான்ச் பண்ணா? பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். ரைட்டா? ஸோ இது டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ல, ரைட், இது வந்து அதாவது விமென்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. மகிழா ரோஜ்கர் யோஜனா, பீகார், நிதிஷ்குமார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், ஐஎஸ்ஏ அப்படின்றது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ரைட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாற்று எரிசக்திகள் அல்லது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் மேல ஆர்வமா இருக்கு. ரைட், இந்தியாவினுடைய கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நோக்கமா இருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த சோலார் மிஷன். ஓகேவா, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இது இந்தியா தான் துவக்குறாங்க. எப்ப துவக்குறாங்க அப்படின்னா 2015 மோடி தான் லான்ச் பண்ணி வைக்கிறார். ரைட், அதாவது COP21, கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். COP அப்படின்னா கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். 2021 எங்க கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 21 எங்க நடந்துச்சுன்னா பாரிஸ்ல நடந்துச்சு 2015. ஓகே, அப்பதான் மோடி வந்து இதை லான்ச் பண்றாரு. ரைட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் லான்ச் பண்றாரு. அதுல 107வது மெம்பரா மோல்டோவா ஜாயின் ஆயிருக்கு. யாரு? மோல்டோவா ஜாயின் ஆயிருக்கு. ரைட்டா, ரைட். அப்ப இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் எப்ப லான்ச் ஆகுது? 2015 கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸோட 21வது கூட்டத்துல மோடி இதை அறிவிச்சு இந்தியாவை ப்ரொமோட் பண்றாரு. நம்ம வந்து இதை லான்ச் பண்றோம் அப்படிங்கிறாரு. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, சோலார் மூலமா மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி சோலார் பவர்டுல $1 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உருவாக்கணும். எப்ப? 2030க்குள்ள. சோலார் தொடர்பான மின் உற்பத்தியில 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் எக்கனாமி அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இதனுடைய நோக்கம். சமீபத்தில் 107வது நாடா மோல்டோவா, ரிபப்ளிக் ஆஃப் மோல்டோவா ஜாயின் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? சோலார் அலையன்ஸ் எப்ப லான்ச் ஆச்சு, எதுக்கு லான்ச் ஆச்சு, எத்தனை நாடுகள் உறுப்பினர்களா இருக்கு, யாரு தலைமையான நாடு? இந்தியா தான் அதனுடைய முக்கியமான நாடு. ஓகேவா, ரைட். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து லான்ச் பண்றாங்க. ஏன் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து லான்ச் பண்றாங்கன்னா, பாரிஸ்ல நடந்ததுனால பிரான்ஸ் அதில் சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ், பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் மார்க்கஸ் ஜூனியர். ரைட், மார்க்கஸ் ஜூனியர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. ரைட்டா, மார்க்கஸ் ஜூனியர் இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் விசிட் பண்ணும்போது அதாவது இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில 14 MOUs சைன் ஆயிருக்கு. ஓகேவா, 14 MOU சைன் ஆயிருக்கு. அவர் ஏன் இப்போ விசிட் பண்ணாரு அப்படின்னா, டிப்ளமேட்டிக் ரிலேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பிலிப்பைன்ஸ் ஸ்டார்டட் டியூரிங் 1949. 1949 இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான ராஜதந்திர ரீதியான உறவுகள் வந்து துவங்கிருச்சு. ரைட்டா, அதனுடைய 75வது ஆண்டு அப்படிங்கிறதுனால பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் மார்க்கோஸ் ஜூனியர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. அவர் விசிட் பண்ணதுனால 14 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 14 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியா டைரக்டா டெல்லி டு மணிலா, பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலாக்கு டைரக்டா ஃபிளைட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் இந்தியா விசிட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு பேசிக் நியூஸ். ரைட், அடுத்த நியூஸ்,
பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் விசிட் டு பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீசெண்டாக பீகாருக்கு அதிகமாக விசிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ரீசெண்டாக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காரு. நாளை காலைல பேப்பர்லையும் ஒரு பெரிய நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தேன்னா நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன் பாருங்க. பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால ரீசெண்டாக அவர் அடிக்கடி அங்கே போயிட்டே இருக்காரு. நிறைய ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? இதுல மிக முக்கியமா என்ன அப்படின்னா 660 மெகாவாட் பக்சார் தெர்மல் பவர் பிளான்ட்டை பீகார்ல லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி 2 அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் கயா டு டெல்லி அண்ட் புத்திஸ்ட் சர்க்கியூட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி வைசாலியில இருந்து கொடேர்மா, ரைட், புத்திஸ்ட் சர்க்கியூட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு வந்தே பாரத்தையும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸையும் அவர் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. 2 ட்ரெயின்ஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கயா டு டெல்லி அண்ட் புத்திஸ்ட் சர்க்கியூட் ட்ரெயின், இது ரெண்டுமே பீகாருக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ரைட். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அவர் விசிட் பண்ணும்போதுமே மெட்ரோ நெட்வொர்க் இதெல்லாம் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் விசிட் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுவுமே பிஐபியில் என் கண்ணில் பட்டதுனால இதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ரைட்டா? ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால விசிட் பண்ணாரு அப்படிங்கிற நியூஸ் இருந்ததுனால எடுத்து வச்சிருக்கேன். ரைட்டா? அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு விசிட் டு குஜராத். ரீசெண்டாக அவர் குஜராத்தையும் விசிட் பண்ணியிருக்காரு. ரைட். அவர் அங்கே விசிட் பண்ணி 5400 crores ஒர்த் நிறைய ஸ்கீம்ஸ் அவர் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் இதுலையும் நான் சொல்லியிருக்கேன். இது பெருசாலாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிஐபியில் இருந்தது ஒரு தடவை நீங்களும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் பிடிஎஃப் போடுவேன்ல, அதில் ஒரு சின்ன ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஃபுஜி பிஎம் சித்திவேணி ரபுகாஸ் விசிட் டு இந்தியா. ரீசெண்டாக ஃபிஜி தீவுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதனுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இப்போதான் நம்ம பார்த்தோம் பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் வந்து விசிட் பண்ணாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபிஜி தீவுகளோட பிரைம் மினிஸ்டரும் விசிட் பண்ணியிருக்காரு. இவர் விசிட் பண்ணதுனால 9 MOUக்கள் சைன் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல தான் மிக முக்கியமா 2 முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸை நீங்க பார்க்கணும். இதுல எப்படி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை ஃபிஜியில கட்டுறதுக்கு இந்தியா ஒத்துக்கிருச்சு. 100 பெட்டட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்காக டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. ரீசெண்டா எந்த நாட்டுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி தரதுக்கு இந்தியா ஒத்துக்குச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபிஜி. அதே மாதிரி லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க அண்டர் ஜன் ஔஷதி ஸ்கீம். ஜன் ஔஷதி அப்படிங்கிறது ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். அது மூலமா நாங்கள் ஜெனரிக் மெடிசனும் லோ காஸ்ட்ல தரோம் அப்படின்னு சொல்லி ஃபிஜிக்கு நம்ம வந்து MOU மாதிரி சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் கொடுத்துருக்கோம். மொபைல் சாயில் டெஸ்டிங் லெபார்டரி ஃபிஜியில் ஓப்பன் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபிஜி வந்து ரொம்ப சின்ன தீவுகள் நாடு தான். அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணவர் பேர் என்ன? சித்திவேணி ரபுகா. ரைட். சித்திவேணி ரபுகா அப்படிங்கிறவர் தான் விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த நியூஸோட ரைட் ஃபிஜி பிஎம்மோட நியூஸோட இந்த கிளாஸை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆகஸ்ட்டை மொத்தமாக முடிச்சிடலாம். இது ஆகஸ்டோட செகண்ட் பார்ட் இதோட முடியுது. ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது சப்போர்ட் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸோட பிபிடி நான் அதில் போட்டு விடுவேன், எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம் அல்லது அதை பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.